ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் நல்லா சூப்பராக செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வினிகர் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தயிர் 1/2 கப் போட்டுக்கோங்க. தயிருக்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம். பாலாக இருந்தால் 1/2 கப் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனில் வெறும் சதை பீஸாக எடுத்துக்கோங்க, எலும்பே இருக்கக்கூடாது. நல்லா இது மாதிரி சதை பீஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் ஊற வச்சிடணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 2 ஹவர் ஊற வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க போதும். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஊற வச்சிடலாம். மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1/4 கப் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கணும். சிக்கன் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாகும். இப்போ இதை ஒன்று ஒன்றா மாவில் போட்டு ஒரு கோட்டிங் வர மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. மாவில் நல்லா பிரட்டி ஒரு கோட்டிங் வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. திரும்ப தண்ணியிலேருந்து மாவில் எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் ஒரு கோட்டிங் வர மாதிரி அதை நல்லா பிரட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டுற வேண்டாம். இது மாதிரி தண்ணியில் லைட்டாக வச்சு எடுத்துட்டா போதும். எடுத்துட்டு திரும்ப மாவில் ஒரு கோட்டிங் பண்ணிக்கோங்க. அடிப்பக்கம் நல்லா வெந்த உடனே இப்போ திருப்பி விடலாம். இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சுருங்க, ஏன்னா உள்ள சிக்கன் வேகணும். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். Thank you.